அப்போத்துலேருந்தே கஷ்டம்தான். இப்போது வந்து இன்னும் கஷ்டமாயிடுச்சு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூல் வெற்றி நடை போடுகிறது. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. நீ ஒரு ஆக்டர், உங்ககிட்ட காசு இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு சொல்லியிருக்காங்க, என்னடா உங்ககிட்ட இல்லைன்ற, வெளியும் சொல்லியுமா இருக்க, காசு இல்லைன்ற அப்படின்றாங்க. நீ வெளியும் சொல்லியுமா இருந்தால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் கேளு. என்கிட்ட காசு இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஒரு நேம் அப்படி உருவாக்கணும்னா it take a long time. It can be overnight also. But it has to work both ways. Your talent, கடவுள், திறமை. 100% கடன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. கண்டிஷன் சப்ளைன்னு ஒரு விஷயத்தை யாருமே படிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை, அப்படி கடன் தரன்றது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஒரு மாதம் உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா கூட உங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நெட்வொர்க்கு, உங்கள் ஃபேஸ்புக்கில் யாராக இருக்காங்க, உங்கள் நெட்வொர்க்கில் யாராக இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் உங்களை அவமானப்படுத்துவாங்க. ஸோ அதான் உங்களுக்கு. அண்ட் வாட் மேட் யூ ஓகே இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தோணும்ல. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆடியன்ஸோட ஒரு படம் கனெக்ட் ஆகுதுன்னும் போது சம்திங் யூ ஹவ் காட் அ ஸ்பார்க். சரி, இந்த படம் பண்ணலாம்ப்பா, இது கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்கும். இல்லை பர்சனலி இட் வாஸ் கனெக்டட் டு அபியா? பர்சனலி நான் டேரக்டர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு இது பண்ணி ஃபோன்லேயே சொல்லி ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். ஆஃப்டர் தட் ஐ காட் த கான்ஃபிடென்ஸ் வேர் பிகாஸ் ஐ ஹவ் நாட் டன் சம்திங் லைக் திஸ். இப்போது எனக்கே இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஷேடு, இந்த மாதிரி ஒரு what to say exposure I haven't got. You didn't get. So I got a chance to perform. I got a chance to meet good people, a good team. ஏன்னா சினிமா உங்களுக்கு தெரியும், அந்த டீம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், இதுவாக இருக்கும். தப்பாக சொல்ல விரும்பல. பட் ஸ்டில் வாட் ஐம் சேயிங் இஸ் ஐ காட் அ குட் டைரக்டர், குட் டீம், குட் co-stars and I agreed to it because I love the script. Oh, okay. Not only my thing, I love the script. Because if it's my thing, I'll be selfish. So I love the script on the whole. ஸோ அதனால நீங்கள் ஓகே அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் தான் சினிமா அப்படின்றது வந்து பின்னும் ஒரு நாளுமே ஒரு மாறுதல் நம்ம சினிமா உலகத்தில் பார்த்துட்ருக்கோம். அண்ட் நமக்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது வந்து இன்றைக்கி சினிமா உலகத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து என்றைக்குமே கஷ்டம்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்தே கஷ்டம்தான். இப்போது வந்து இன்னும் கஷ்டமாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு நேம் அப்படி உருவாக்கணும்னா it take a long time. It can be overnight also. But it has to work both ways. Your talent, கடவுள், திறமை. அண்ட் அபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அபி? அதாவது கடவுள், திறமை எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க அழகாக. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நல்ல ஹிட் கொடுத்துட்டும் அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் நிச்சயமாக நீங்கள் நிறைய டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே ஒரு நடந்திருக்கும். வாட் வாஸ் தட் அபிக்கான ஒரு வாய்ப்பு ஏன் கிடைக்கல அந்த டைமில் நீங்கள் நினைக்கிறீங்க? இது நான் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். மை செகண்ட் ஃபிலிம் வாஸ் didn't do well. I don't want to use the term flop. Didn't do well. And அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆட்ஸில் போயிட்டேன். பார்த்துருப்பீங்க. எஸ் நிறைய ஆட்ஸில் போயிட்டேன். ஆஃப்டர் தட் சினிமா வாய்ப்புகள் வந்தது. லாட் ஆஃப் மூவிஸ், லாட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்ரோச்ட் ஆக்சுவலி. பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை. யூஸ்வலாக இருந்தது ஒரு மாதிரி. நிறைய டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணாங்க. யூஸ்வலாக இருந்தது. சரி, இது உங்கள் படம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நம்ம படம்னு சொன்னார் டைரக்டர். ஐ லைக் தட். ஓ, நம்ம படம்னால நீங்கள் இது ஓகே பண்ணியிருக்கீங்க. உங்கள் படம் அப்படின்னு சொன்னால் ஐ வில் திங்க். சில பேர் உங்கள் படம்னு சொல்லி சைட் லைன் பண்ணுவாங்க. ஸோ he said இது நம்ம படம், ஸ்கிரிப்ட் இஸ் த ஹீரோ. தட்ஸ் ஆல் ஐ எம் கன்சர்ன் அபவுட். ஆனால் இன்றைக்கி அதை நினச்சா அபி ஃபீல் பண்ணது உண்டா? அன்றைக்கி அந்த படங்கள் நம்ம எடுத்திருக்கலாமே, அவசரப்பட்டு சில படங்கள் நம்ம வேண்டான்னு சொன்னதுனால பேக் டு பேக் நிறைய இழப்புகளை நீங்கள் சந்திச்சோம் உண்டு இல்லையா? அதனால் கேட்குறேன். இல்லை எப்படி சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு அந்த தோணலை. சரி, இட்ஸ் ஓகே, another one. 1 + 1 2 3 4.
அப்படி போயிட்டே இருந்தது. அட் லாஸ்ட் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த கோல்டு. ஸோ ஐ காட் கோல்டு. ஸோ கேம் ஆஃப் லோன்ஸ் அப்படின்ற படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது கூடிய விரைவில். அண்ட் அந்த டீம் தான் என் கூட இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன சார், எனக்கு ஒரு டவுட் சார். அந்த போஸ்டர் பார்த்தா டெவில் இஸ் இந்த டீடைல்னு போட்டிருக்கீங்க. இதுல யாரு சார் டெவில்? எனக்கு புரியல இப்போ. டெவில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அபிநய் இஸ் த டெவில். அப்படியே அவரை பார்த்தா அப்படி தெரியல. அவரை பார்த்தா அடுத்த இல்லை. பட் டெவில்ங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், சரிங்களா? ஐ மீன் இட் டசன்ட் போஸ் இட் செல்ஃப் அஸ் அ டெவில். when you get into the details, that's where you find the devil. இன்னைக்கு யார் சார் டீடைலா டெவில காட்டுறா? எல்லாருக்குள்ளயும் ஒரு டெவில் இருந்துட்டே இருக்காங்க. ஆமாவா? எக்ஸாக்ட்லி. இது இந்த Correct படம் இல்லைங்க? படம் வந்து அப்படிதான். அப்படிதானா? ஓ ஓகே. பர்டிகுலரா ஒருத்தர் டெவில்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குள்ளேயும் ஒரு டெவில் இருக்கு. அவங்களோட அந்த டெவிலோட பின்விளைவு தான் இந்த படத்தோட ஒரு கிளைமேக்ஸா இருக்கும். கிளைமேக்ஸா இருக்கும் ஆமா. அப்படின்னு. அண்ட் நான் இன்டர்வியூ பண்ணும்பொழுது அபிய எதனால உங்களுக்கு கன்வின்ஸ் ஆச்சுன்னா, நாட் த யூஷுவல் டைரக்டருங்க, அவர் ஸ்கிரிப்ட் சொன்ன விதமே வேறனாரு. அதுல கன்வின்ஸ் ஆயிட்டேன். அப்படி என்ன சார் நீங்க அவர் ஸ்கிரிப்ட் சொல்லி அவர் அப்படி கன்வின்ஸ் ஆனாரு? நான் யார்ட்டையுமே ஸ்கிரிப்ட் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை. நான் டிவாஸ்டி எஸ்தர்ட்ட யார்ட்டையுமே நான் ஸ்கிரிப்டை இதுதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபைனல் ஆக்ட்னு நான் சொன்னதே அப்படி கிடையாது. சொல்லல. ஜஸ்ட் வெரி சிம்பிள் டேர்ம்ஸில் தான் நான் ஸ்கிரிப்டை சொல்லுவேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கதையே தெரியும். ஆமாம். அப்படியா? I just told him the character. கதைக்கு ஒரு சின்ன ஒன்லைன் இதுதான் பேஸ் இதுதான் சொன்னாங்க. ம். ஸோ இட்ஸ் லைக் வி லைக்ட் இட். ஸோ நீங்க வந்துருங்க, லொகேஷன் வந்துருங்க. ஏன்னா லொகேஷன்ல தான் ஸ்டே பண்ணி அங்கேயே தான் ஷூட் பண்ணோம். ஓகே. ஸோ அதனால வந்து அங்க வந்துருங்க, நான் ரூம்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ப்ரீவியஸ் நைட், நாளைக்கு மார்னிங் ஷூட்டு, ப்ரீவியஸ் நைட்டு எக்ஸ்பிளைன். சார் இந்த டைரக்டர் நான் பார்த்ததே இல்லை சார். ஒரு நைட்ல எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிருக்கீங்க. என்ன சார் எனக்கு வாட் இஸ் இட் அபி? ஐ திங்க் ஹீரோயின் அவங்கள கேட்கணும்னு நினைக்கிறேன். ஹவ் வாஸ் இட் கன்வின்சிங் டு யூ? பிகாஸ் எவ்ரிபடி were been telling the way he narrated the script was Yes, completely yes, we said yes. okay to the movie. So உங்களுக்கு எப்படி ஓகே ஆச்சு? எனக்கு first he showed me a short film that they had worked on. The same team previously or a short film they have done, and our film had gone to film festivals and had Okay. been well Okay. recognized. Yeah, I thought, is it so? Show me the film. So I watched the film ரொம்ப interesting ஆ இருக்கு. So I said, oh, and go to see now what is shown in that AI, I mean that film is very much relevant today. It is futuristic, and pre-COVID they had done that short film. If that is relevant today, it was very much futuristic. Even today I'm thinking, wow, and they did it so long ago. So I thought, what is that? Made me ask them, what is this script? What is the story of this film? And he just said one line, and again it was very picky and very relevant, I feel. அந்த ஒன் லைன் இப்ப சொல்ல கூடாதா? No, one line only, again you will all get impressed with. Game of Loans is the one line. Yes, Yeah. because all people who are scrolling on their smartphones today, all Yeah. people who are on several apps today, all of them will find it relevant, and that's what I got attracted to. ஓ சூப்பர். ஸோ சொல்லுங்க அபி, ஐ திங்க் நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க, பட் சின்ஸ் டைரக்டர் இஸ் ஆல்சோ ஹியர் அண்ட் ஹீரோ ஹீரோயின்லாம் இருக்கும் பொழுது ஐ திங்க் ஒரு நியூ டீமோட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? நியூ டீம் மாதிரியே இல்லைங்க. ஆ எனக்கு டிவார்ஸ் ஏற்கனவே நடிச்சிருக்காரு. ம். இவங்க தெரியல, இது ஃபர்ஸ்ட் Yeah, in Tamil, first Tamil film. தமிழ் நியூ டீம் மாதிரியே இல்லை. ம். லைக் ஒன் எல்லாரும் சினிமாவுக்கு இப்போது கேமராவில் சில ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே தெரியும். ம். ஆனால் இது அப்படி கிடையாது. அண்ட் ஆல்சோ வி யூஸ் டு டிஸ்கஸ், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். நான் ஒரு ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐ ரிமெம்பர் ஒரு டைலாக் இருக்குது படத்தில், அதை நான் சொல்ல மாட்டேன். அது சொல்லும்போது he said இது நல்லா இருக்கு, இப்படியே சொல்லுங்க அப்படின்ட்டு. ம். ஸோ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்துக்கிட்டே ஸோ இருந்தது. ஸ்பாட்ல நிறைய இம்ப்ரோவைசேஷன்லாம் நடந்தது. அப்படின்ட்டு ஃபுல்லாலாம் கிடையாது. ம். லிட்டில் பிட் ஹியர் அண்ட் தேர். ம். எப்படி அவரு as a director அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாரா செட்ல? நாட் அட் ஆல். நாட் அட் ஆல். ஸ்பான்டேனியஸாக வர விஷயங்கள் தான் வந்து you have to open to the ideas. I mean anyone can come up with a really good idea on that given day. அப்படிங்கும்போது வந்து நம்ம இதுதான் பண்ண போகிறோங்கிறது தெரியும். எனிதிங் தட் என்ஹான்சஸ் த மூட் அண்ட் இது வந்து we take it. நிறைய டைலாக்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி வந்த இது ஆன் த டே ஆஃப் செட் பண்ணும்போது. யா அண்ட் இப்போ டைட்டில்ஸே வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேம் ஆஃப் லோன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது சம்வேர் ரிலேட்டட் டு கேம்பிளிங் மாதிரி எங்களுக்கு தோணுது. பட் இன்னைக்கு வந்து மக்களுக்கு எந்த கதை பிடிக்குதுன்னு நம்ம சொல்லவே முடியல. சம்டைம்ஸ் இந்த படம் நல்லா ஓடிடுச்சு, அப்போ மக்கள் பிடிச்சிருக்கான பொழுது இட் இஸ் புட்டிங் அஸ் இன்டு அ க்வெஸ்சன் மார்க். ஸோ இந்த படம் வந்து மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்றது வாட் வாஸ் பேஸ் அபவுட்? See, everyone will connect with this movie at a point in the movie. I am very sure about that.
ஏன்னா வந்து இட்ஸ் எவ்ரிஒன்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ் இட் டீல்ஸ் வித் கேம்பிளிங் அடிக்ஷன். ஓகே. அண்ட் எல்லாருமே சூதாடினாலும் எல்லாருமே கடன் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? மணி இஸ் அ வெரி பிரைமரி திங். இப்போ எல்லாமே கடன் வாங்கினவங்க வந்து எவ்ரி ஒன் வுட் ரிலேட் டு தட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். எந்த விஷயத்துக்கு வேணால் நம்ம கடன் வாங்குவோம், எத்தனையோ விஷயங்களுக்கு கடன் வாங்குவோம். அப்போ வந்து வெகுஜன மக்களால் பார்க்க ஒரு சப்ஜெக்ட் தான் இது. லைக் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன விஷயத்த வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல தொடும். somewhere the connection will be there for everyone. It's everyone's movie. அதுதான் நான் நினைக்கிறேன். தோ இட்ஸ் வெரி மல்டிப்ளெக்ஸ் சென்டர்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கும். 90 minutes இஸ் த ரன் டைம். இட்ஸ் நாட் அ வெரி லாங் டியூரேஷன். அண்ட் எவ்ரி ஒன்ஸ் ஃபில்ம் அதுதான் இருக்கும். எல்லாரோட படமாக நிச்சயமா இது கனெக்ட் ஆகும் அப்படின்றீங்க சார். நீங்களே ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க சார். ஒரே ஒரு கேள்வி தான், அந்த கேள்வி எல்லாரும் தனித்தனியா பதில் சொல்லும். கடன் அப்படின்றது யாருக்கு தான் சார் இல்லை? இப்போ நம்ம ஒரு கார் வச்சுதான் எல்லாம் நினைச்சிடறோம் கடன் இல்லாமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ கடன் நம்ம வச்சிருக்கோன்றது நம்மளுக்கு தான் தெரியும். எவ்ரிடே வி கோ த்ரூ த லோன்ஸ் அண்ட் ப்ராசஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ சார், அதாவது உங்களுக்கு கடன் இருக்கும்ல சார்? கடன் இருக்கா இல்லையா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். இருக்கு. நான் கேட்குறது நிஜத்திலேயே வந்து, அதாவது கடன் நம்ம இன்னைக்கு எல்லாருமே சொல்றது என்ன, வெளியிலேருந்து ஒரு உலகம் பார்க்குற பார்வை வந்து அவங்களுக்கு என்னப்பா, அவங்க டைரக்டர், அவங்க ஹீரோயின், அவங்க ஹீரோ நடிக்கிறவங்க, அப்படி அவங்களுக்கு ஏன் கடன் இருக்கும் அப்படின்றாங்க. அந்த கடன்றது இட் இஸ் நாட் ஈஸி இல்லை சார். அதை ஒரு அடைக்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா ஒரு கதையாக எடுத்துகிட்டு வரேன்றீங்க. ஸோ இன்னைக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? ஒரு கடனாக இருக்கும் பொழுது வாட் இஸ் இட் யூ வாண்ட் டு கன்வே தெம்? நான் எதுவுமே கன்வே பண்ணுறதுக்கெல்லாம் இல்லைங்க. இந்த மூவி வில் டாக் இட்ஸ். நான் வந்து ஒரு விஷயத்த சொல்லி இதுதான் நான் சொல்ல போகிறேங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்படிலாம் இல்லை. அப்படிலாம் இல்லை. படம் பார்க்குறவங்களுக்கு எவ்ரி ஒன் இன்டர்பிரேட்டட் இன் தேர் ஓன் வே. ஐ எம் ஓப்பன் ஃபார் தட். ஐ மீன் அந்த ஒரு ஒப்பீனியன் தான் ரொம்ப. இந்த படம் பார்த்த பிறகு கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களா சார்? இல்லை, கடன் வாங்கி தான் ஆகணும். நோ அதர் ஆப்ஷன். ஐ மீன் நோ அதர் ஆப்ஷன் டைரக்டர் சாரே சொல்லிட்டாரு. ஸோ வி ஆர் மூவிங் டு நிவாஸ். ஸோ சொல்லுங்க நிவாஸ், கடன் இருக்கா இல்லையா? 100% கடன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து நீங்கள் சம்பாதிக்கிற காசை நீங்கள் கடன் இல்லாமல் நீங்கள் உங்களால் கார் வாங்க முடியாது, வீடு வாங்கவே முடியாது. ஒருத்தருக்கு வீடு இருக்குன்னா கம்பல்சரி வந்து அவங்க கடன் வாங்கி தான் வாங்கி ஆகணும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ கடன் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த படத்தில் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு ஒரு விஷயத்தை யாருமே படிக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். அதை விட இப்போ வந்து என்னாச்சுன்னா, இந்த ஆன்லைனில் உங்களுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படி கடன் தரேன்றது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஸோ பாமர மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம யார்ட்டையும் போய் கடன் வாங்க வேண்டாம். இதை இப்போ ஒரு வீடியோ கால் போட்டால் உடனே எங்கள் பேங்க்கில் லோன் போட்டுறாங்கங்கிற ஒரு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஆனால் அதை நானே பட்டிருக்கேன். ஸோ அதனால எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க கொடுக்கும்போது தே வில் பி வெரி ஸ்வீட். ஆனால் நீங்கள் கரெக்டான டைமில் ஒரு மாதம் உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா கூட உங்களை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நெட்வொர்க்கு, உங்கள் ஃபேஸ்புக்கில் யாராக இருக்காங்க, உங்கள் நெட்வொர்க்கில் யாராக இருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் உங்களை அவமானப்படுத்துவாங்க. ஸோ அதுதான் உங்களோட டார்கெட். ஓகேங்களா? அது வேண்டாம். உங்களால் என்ன முடியுமோ சில விஷயம் தவிர்க்க முடியாமல் கடன் வாங்கி தான் ஆகணும். ஆனால் எல்லாத்துக்குமே வாங்கி சமாளிச்சிடலாம், நம்ம கையில் இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு காது குத்துனா போய் ஒரு கடனை வாங்கிடலாம். ஒரு சின்ன போய் நான் மொய் வைக்கணும் அதுக்கு கடன் வாங்குறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பார்ட்டி வைக்கலாம் கடன் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கடன்றது ரொம்ப ஒரு கேஷுவலாக ஆயிடுச்சு. ஓகேங்களா? காலைல குளிச்சுட்டு எழுந்துட்டு டிஃபன் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை தவிர்க்கணுங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மெயின் எய்மாக இருக்கும். ஒரு மெசேஜ் இருக்கும் கண்டிப்பாக. யூ காட் லோன். சூப்பர் சூப்பர் மேம். எனக்கு தமிழ் புரியும். புரியுமா மேம்? Only no confidence. எவ்வளவு லோன் மேம்? என்னென்ன லோன் போகுது? Like he said, multiple. And I have a business, salon business irukku. So multiple things. And like he said, once we are on a system, on a bank system, automatically our loan, e-loan ads, it always coming. A loan, B loan, all loan ad chestavu. Make of you will get this free loan, your entrepreneur loan, female loan. So they are advertising loan as if it is chocolates. Take it. And then when you fall into the trap, what happens? That is what it is about. And second thing I want to add on what he said, because of the social media era and all of these things, we are constantly living for the society, trying to cope up with the standards. Now whether those standards are affordable or non-affordable, oru education complete achi and then joining job, 10,000-15,000 salary aina, immediately you want to buy an iPhone on EMI. Immediately you want to buy a latest bike. So whether you can afford it, how long is the EMI, how many years will you be able to pay it for so many years, our calculation they'll not do. And they'll just jump into it just to post that, hey guys, new job, new car, new me, new year. மேம் கரெக்டாக ஒன்று சொன்னீங்க. இந்த கேள்வி எனக்கு இருக்கு.
சார் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் வந்து ஐ திங்க் அபி கூட சொல்லலாம், சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அதாவது நம்மளுக்கு தான் தெரியும் நம்மகிட்ட காசு இருக்கா இல்லையா. எல்லாரும் இந்த மோட்டிவேஷனாக ஒரு டாக் பேசுகிறாங்களே, Yes. நிறைய can விஷயம் do it, பேசுகிறாங்க. yeah. யூ கேன் டூ இட், என்னங்க மணி அப்படி இப்படி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது அபி உங்களுக்குலாம் என்ன தோணும்? ஏன்பா கடன் வாங்கின எங்களுக்கு தான்ப்பா தெரியும், என்னப்பா உட்காந்து ஒரு மோட்டிவேஷன் டாக் கொடுக்குறீங்க தோணுமா அபி? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நீ ஒரு ஆக்டர் உங்ககிட்ட காசு இல்லையா, என் ஃப்ரெண்ட்ஸே எனக்கு சொல்லியிருக்காங்க, ஆ. என்னடா உங்ககிட்ட இல்லைன்ற, வெளியும் சொல்லியுமா இருக்க, காசு இல்லைன்ற அப்படின்றாங்க. நீ வெளியும் சொல்லியுமா இருந்தால் எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் கேளு, என்கிட்ட காசு இல்லைன்னா இல்லை அவ்வளோதான். அப்படிப்பட்ட மல்லியாக்கே கடன் இருக்கு, நம்ம என்னங்க. தட்ஸ் ஆல். இன்டர்வியூ எப்படி முடிச்சாரு பாத்தீங்களா அபி? ஒரு பாயிண்ட்ல முடிச்சிட்டாரு. ஏங்க அவருக்கே கடன் இருக்கும்போது ஆமா நம்மலாம் என்ன ஒண்ணுமே இல்ல. இப்ப என்ன பார்த்தா கூட அப்படிதான் அபி கேக்குறாங்க, உனக்கு எல்லாம் என்னமா நீ நல்லா வர இப்போ போற. நான் கேட்குறேன், உங்களுக்கு இருக்கா? ஏங்க இருக்கு எவ்வளோ இருக்கு? இருக்கு இருக்குன்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கோங்க, இருக்கு. ஃபைனலி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விதான் சார், இந்த படத்துக்காக கடன் வாங்கினீங்க, எவ்வளவு சார் வாங்கியிருப்பீங்க ரஃபா? அது அந்தந்த டைமில் வாங்கினதுங்க, என்னோட சஸ்டெனன்ஸ்க்காக நான் வாங்கினேன் அவ்வளோ. சரி, ஏதோ லட்சத்துல ஒரு கடன் இருக்கும், பட் அந்த கடன்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லா எடுத்திருக்காங்க இந்த டீம். ஸோ மக்களாகிய நீங்க தான் அந்த சப்போர்ட் கொடுக்கணும். ஸோ கூடிய விரைவில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது கேம் ஆஃப் லோன்ஸ்ன்ற படம். ஸோ உங்களோட எல்லா ஃபேவரட் ஆக்டர்ஸும் இருக்காங்க. ஸோ என்ன சார் சொல்ல விரும்புறீங்க மக்கள் எல்லாருக்குமே? தியேட்டர்ல வந்து திஸ் இஸ் தேர், த மெசேஜ் இஸ் தேர் இந்த மூவினா என்ன, வாட் இஸ் இட், why they have to watch the movie? I won't be disappointed. I am just asking 90 minutes of their time. Just அவ்வளோதான், 90 90 minutes of their time. And just give it a try. It picks up slow, but when it gets going, உங்களுக்கு தெரியும் படம் அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு And சொல்லி. that 90 minutes is worth it. Worth it. இது 100% வந்து சோஷியல் மெசேஜ் மட்டும் கிடையாது, ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்காக தான் எடுத்திருக்கோம். It's a அதுல slice ஒரு- of life. Slice of life. It is just a demonstration, and you will relatable subject. You will feel that, oh, கரண்டா இருக்கு, நிறைய Yeah. விஷயம் ரிலேட் பண்ண முடியும் அப்படி. கடனால கஷ்டப்பட்ட 4 பேர் சேர்ந்து எடுத்த எஃபர்ட் தான் அது. சார் 5 கூட சேர்த்துக்கலாம் சார். இப்போ நானும் பேட்டி எடுக்கிறோம், எனக்கும் கடன் இருக்கு, அதனால நாங்களாம் சேர்ந்து எடுத்த ஒரு படம் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ மக்கள் ப்ளீஸ் டூ கம் வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அண்ட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அபி சொன்ன மாதிரி ஐ திங்க் இட்ஸ் அகேன் another மூவி அபி லைஃப்ல. ஸோ இது அவார்டை நோக்கி போகணும் அப்படின்ற விஷஸோட இந்த இன்டர்வியூ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் என்டையர் டீம். ஆனால் சார் யாருமே இந்த மாதிரி தியேட்டரை வந்து படம் பாருன்னு சொன்னதில்லை சார். அப்படி உட்காந்துட்டு 90 மினிட்ஸ் படம் உங்களுக்காக எடுத்திருக்கேன், வந்து பாருங்க நீங்களே. மக்கள் கண்டிப்பா அதுக்கே வந்து பார்ப்பாங்க. அண்ட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வழங்கும் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் டூட் வெற்றி நடை போடுகிறது. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி.